கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நம்ம மேலே தேவன் இன்னைக்கு மனதுருகிறவராக இருக்கிறாராம். அல்லேலூயா. உங்களை தேவன் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகாதபடி என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்மேல் நிலை பெயராமல் இருக்கும். அது உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். என்ன விலகி போனாலும், மலையே பர்வதமே நம்மளை விட்டு போனாலும் ஆண்டோடைய கிருபையும் சமாதானமும் நம்மளை விட்டு போவே போவாதுன்னு வாக்கு கொடுக்குறார். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். அதாவது உலகத்தில் நம்ம நம்பி இருக்கிறவங்க நம்மளை கைவிடலாம், நம்மளை தேடி எவ்வளோ நம்ம பார்த்துருப்போம், அவங்கெல்லாம் நம்மளை கைவிட்டு போகலாம். ஆனால் எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடலை, நான் உன்னோடு இருக்கிறேன், உண்மையில் நான் மனதுருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். நிச்சயமாக இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.